நம்ம லோகம் உயர்ந்ததா, தேவலோகம் உயர்ந்ததா? நல்லா சொல்லுங்க தைரியமாங்க. யார் இந்திரன் சண்டைக்கே வர போகிறேன்? தேவர்களை விட நாம் உயர்ந்தவர்கள். நம்ம இருக்கிற சிவபெருமான் இருக்கிறான், தேவர்களிடத்தில் சிவபெருமான் இல்லை. அப்போ யார் உயர்ந்தவர்கள்? அதனால தான் தேன்பல சோலை பயிலும் சிறுகுயிலே இது கேள்னி வான்படித்து மண்புகுந்து மனிதரை ஆட்கொண்ட வள்ளல். திருவாசகம் குயிர் 10 விளங்குதா? அதனால் தேவலோகம் தாழ்ந்தது, நம்ம பூலோகம் உயர்ந்தது. பூலோகத்தில் தமிழ்நாடு உயர்ந்தது. தமிழ்நாடு அல்லாத மற்ற நாடு தாமிரம் பித்தளை இரும்பு ஈயம், தமிழ்நாடு பத்தரை மாற்றுத்தங்கம் தாண்டவஞ்சை சிதம்பரம் இருப்பதாலே தமிழ்நாட்டின் பெருமையினை சான்றோர் நன்றாக சாற்றியுள்ளார், பொதுவாக சாற்றியுள்ளார். தமிழ்நாட்டின் தவத்தாலே சகல நாடும் வாழ்வதென்றால் உப்புண்டோ சாற்றுவீர். தமிழ்நாட்டில் தான் தவமும் சிவமும் இருக்கிறது. தவமும் சிவம் இருக்கிறது, சிவத்தை நோக்கி செய்கின்ற தவமும் இருக்கிறது. சிவபூசையினால தான் உலகம் வாழ்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அதை உபமண்ணி தான் கண்ணனுக்கு சொல்கிறாரு, தீட்சை வச்சு சொல்கிறாரு, கண்ணா வேரில் தண்ணீர் ஊற்றினா மரம் முழுவதும் திளைக்கும், சிவபெருமானை பூசை பண்ணால் உலகம் முழுவதும் திளைக்கப்படார். வேரி நீர் தென்னீர் வார்த்திட தருவின் கும்புகள் மிகத்தழைப்பது போர். வாயு சங்கீதை, வாயு இந்த நூல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்க. வேரி நீர் தென்னீர் வார்த்திட தருவின் கும்புகள் மிகத்தழைப்பது போர் தாரணி கொன்றை அண்ணலை பூச செய்திடில் உலகலான் தழைக்கும். ஏர்வர வாதலான் மணி வண்ணா இறைவனை பூசி என்று உரைத்தான், பாரோடு விசும்பும் பணிந்தெடு தேத்தி பணி உப மன்னியூ என்பான் என்பது வாயு சங்கீதை என்கின்ற நூல். வரதுங்கராம பாண்டியர் பாடியது. அதனாலே சிவபூசையினால தான் உலகம் வாழ்கிறது, சிதம்பரம் இருப்பதனால தான் உலகம் வாழ்கிறது. நல்ல விளங்குதா? அதனாலே இந்த நாடு பத்தரை மாத்து தங்கம்.